நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரம் 151 to 1511 இறுதிச் சுருக்கம். பாசுரம் 151 to 1511 இறுதிச் சுருக்கம். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் நான் தகுதியற்றவன் என்று கூறிவிட்டு எம்பெருமானை விட்டு சென்றார். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிய தகுதியற்றவர் என்று கூறினார். மூன்றாவது பாசுரத்தில் எம்பெருமான் தனது எளிமையை காட்டினார். ஆழ்வார் மயங்கினார். நான்காவது பாசுரத்தில் சொத்தின் உரிமையாளர் சொத்து நழுவ விடமாட்டார் என்று ஆழ்வார் கூறுகிறார். எம்பெருமானை தனது தாமரை பாதங்களில் சரணடைமாறு பிரார்த்தனை செய்கிறார். ஆறாவது பாசுரத்தில் எம்பெருமான் சிறிது தாமதிப்பதை கண்ட ஆழ்வார் தான் முடித்து விட்டதாக கூறுகிறார். ஏழாவது பாசுரத்தில் எம்பெருமான் ஆழ்வாரிடம் விரைகிறார். ஆழ்வார் மீண்டும் தான் தகுதியற்றவன் என்று கூறுகிறார். எட்டாவது பாசுரத்தில் ஆழ்வாருடன் ஒன்றாக இருப்பது கோகுலத்தில் வெண்ணெய் சாப்பிடுவது போன்றது என்று எம்பெருமான் கூறுகிறார். ஒன்பதாவது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானுடனான தனது தொடர்பு எம்பெருமானுக்கு விஷமாக இருக்கும் என்று கூறுகிறார். மேலும் எம்பெருமான் அந்த வடிவத்தை கொண்டுதான் நிலைத்திருப்பேன் என்று கூறுகிறார். பாசுரம் 151 to 1511 இறுதிச் சுருக்கம். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் நான் தகுதியற்றவன் என்று கூறிவிட்டு எம்பெருமானை விட்டு சென்றார். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிய தகுதியற்றவர் என்று கூறினார். மூன்றாவது பாசுரத்தில் எம்பெருமான் தனது எளிமையை காட்டினார். ஆழ்வார் மயங்கினார். நான்காவது பாசுரத்தில் சொத்தின் உரிமையாளர் சொத்து நழுவ விடமாட்டார் என்று ஆழ்வார் கூறினார். ஐந்தாவது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானை தனது தாமரை பாதங்களில் சரணடையுமாறு பிரார்த்தனை செய்கிறார். ஆறாவது பாசுரத்தில் எம்பெருமான் சிறிது தாமதிப்பதை கண்ட ஆழ்வார் தான் முடித்து விட்டதாக கூறுகிறார். ஏழாவது பாசுரத்தில் எம்பெருமான் ஆழ்வாரிடம் விரைகிறார். ஆழ்வார் மீண்டும் தான் தகுதியற்றவர் என்று கூறுகிறார். எட்டாவது பாசுரத்தில் ஆழ்வாருடன் ஒன்றாக இருப்பது கோகுலத்தில் வெண்ணெய் சாப்பிடுவது போன்றது என்று எம்பெருமான் கூறுகிறார். ஒன்பதாவது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானுடனான தனது தொடர்பு எம்பெருமானுக்கு விஷமாக இருக்கும் என்று கூறுகிறார். மேலும் எம்பெருமான் அந்த விஷத்தை கொண்டுதான் நிலைத்திருப்பேன் என்று கூறுகிறார். பத்தாவது பாசுரத்தில் எம்பெருமான் தன்னை தன்னுடன் இருக்கும்படி சமாதானப்படுத்தி தன்னை வரவேற்க பரமபதத்தை அலங்கரிக்க தொடங்கினார் என்று ஆழ்வார் கூறுகிறார். பத்தாவது பாசுரத்தில் எம்பெருமான் தன்னை தன்னுடன் இருக்கும்படி சமாதானப்படுத்தி தன்னை வரவேற்க பரமபதத்தை அலங்கரிக்க தொடங்கினார் என்று ஆழ்வார் கூறுகிறார். இறுதியாக இந்த பத்தாண்டுகளை கற்றுக்கொண்டவர்களுக்கு ஆழ்வார் முடிவை விளக்குகிறார். இறுதியாக இந்த 10 ஆண்டுகளை கற்றுக்கொண்டவர்களுக்கு ஆழ்வார் முடிவை விளக்குகிறார். பாசுரம் 1511 மாலே மாயா. பாசுரம் 1511 மாலே மாயா. நஞ்சியரின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். இறுதியில் இந்த சதாப்தத்தை கற்றுக்கொண்டவர்களுக்கு ஆழ்வார் முடிவை அடையாளம் காட்டுகிறார். வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். பின்னர் இந்த பதிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தங்கள் சொந்த தாழ்ந்த இயல்பை பற்றி சிந்திப்பதில் எந்த துக்கமும் இல்லை என்பதே இந்த சகாப்தத்தின் விளைவு என்று ஆழ்வார் கருணையுடன் கூறுகிறார். இறுதியில் ஆழ்வார் கூறுகிறார், இந்த தசாப்தத்தை கற்றவர்களுக்கு நான் தகுதி என்றவர் என்று சொல்லிவிட்டு எம்பெருமானை விட்டு வெளியேறுவதில் எந்த வருத்தமும் இல்லை. பாசுரம் 1511 மாலே மாயா. நஞ்சியரின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். இறுதியில் இந்த தசாப்தத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு ஆழ்வார் முடிவை அடையாளம் காட்டுகிறார். வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். பின்னர் இந்த பதிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தங்கள் சொந்த தாழ்ந்த இயல்பை பற்றி சிந்திப்பதில் எந்த துக்கமும் இல்லை என்பதே இந்த சகாப்தத்தின் விளைவு என்று ஆழ்வார் கருணையுடன் கூறுகிறார். இறுதியில் ஆழ்வார் கூறுகிறார், இந்த தசாப்தத்தை கற்றவர்களுக்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டு எம்பெருமானை விட்டு வெளியேறுவதில் எந்த வருத்தமும் இல்லை. நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். இறுதியில் இந்த தசாப்தத்தை ஓதி தியானிக்கக்கூடியவர்கள் எம்பெருமானை இழந்து துன்பப்பட வேண்டியதில்லை என்றும் தன்னை தகுதியற்றவர் என்று கருதி ஆழ்வார் அனுபவித்தது போல் அவரை விட்டு விடுவார்கள் என்றும் ஆழ்வார் கூறுகிறார். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். இறுதியில் இந்த தசாப்தத்தை ஓதி தியானிக்கக்கூடியவர்கள் எம்பெருமானை இழந்து
துன்பப்பட வேண்டியதில்லை என்றும் தன்னை தகுதியற்றவர் என்று கருதி ஆழ்வார் அனுபவித்தது போல் அவரை விட்டுவிடுவார் என்றும் ஆழ்வார் கூறுகிறார். பாசுரம்: மாலே மாய பெருமானே மா மாயனே என்று மாலே ஏறி மால் அருளால் மண்ணு குருகூர் சடகோபன் பாலே தமிழில் இசைக்காரர் பித்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே. மாலே மாய பெருமானே மா மாயனே என்று மாலே ஏறி மால் அருளால் மண்ணு இருகூர் சடகோபன் பாலே தமிழில் இசைக்கிறார் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே. அழகிய மணவாளஜீயரின் எளிய மொழி. அழகிய மணவாளர் ஜீவனின் எளிய மொழி. ஆழ்வார் தனது சொந்த பணியால் குழம்பி எம்பெருமானை அழைக்கிறார். ஓ எல்லோரையும் விட உயர்ந்தவராக இருப்பதன் காரணமாக இயற்கையான மகத்துவத்தை கொண்டவரே, ஓ வரம்பற்ற அற்புதமான குணங்களை கொண்டவரே, ஓ வரம்பற்ற செல்வம் வடிவங்கள் மற்றும் செயல்களை கொண்டவரே. மேலும் அவரது நல்ல குணங்களை பற்றி தியானிக்கிறார். குழம்பி எம்பெருமானை விட்டு வெளியேற விரும்பிய பிறகு எம்பெருமானின் எல்லையற்ற கருணையால் ஒன்றாக இருக்க அவர் நம்பினார். இது ஆழ்வாரின் திருமொழியின் 1000 பாசுரங்கள். இது ஆழ்வார் திருமொழியின் 1000 பாசுரங்கள் இது ஒரு பகுதியாகும். இது தமிழில் நன்கு அறிந்தவர்கள், இசையில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் இதை பாடக்கூடியவர்கள் மற்றும் அர்த்தத்தை புரிந்து கொள்பவர்கள், இசையில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் இதை பாடக்கூடியவர்கள் மற்றும் அர்த்தத்தை புரிந்து கொள்பவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த தசாப்தத்தை சரியான அணுகுமுறையுடன் மனநிலையுடன் ஓதக்கூடியவர்கள் ஆழ்வாரை அனுபவித்தது போல் பிரிவாகையில் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. அழகிய மணவாளஜீயரின் எளிய மொழி. ஆழ்வார் தனது சொந்த பணியை எளிய மொழிபெயர்ப்பு. ஆழ்வார் தனது சொந்த பணியால் குழம்பி எம்பெருமானை அழைக்கிறார். ஓ எல்லாரையும் விட உயர்ந்தராக இருப்பதன் காரணமாக இயற்கையான மகத்துவத்தை கொண்டவரே, ஓ வரம்பற்ற அற்புதமான குணங்களை கொண்டவரே, ஓ வரம்பற்ற செல்வம் வடிவங்கள் மற்றும் செயல்களை கொண்டவரே. மேலும் அவரது நல்ல குணங்களை பற்றி தியானிக்கிறார். குழம்பி எம்பெருமானை விட்டு வெளியேற விரும்பிய பிறகு எம்பெருமானின் எல்லையற்ற கருணையால் ஒன்றாக இருக்க அவர் நம்பினார். இது ஆழ்வாரின் திருவாய்மொழியின் 1000 பாசுரங்கள் ஒரு பகுதியாகும். இது தமிழில் நன்கு அறிந்தவர்கள், இசையில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் இதை பாடக்கூடியவர்கள் மற்றும் அர்த்தத்தை புரிந்து கொள்பவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த தசாப்தத்தை சரியான அணுகுமுறையுடன் மனநிலையுடன் ஓதக்கூடியவர்கள் ஆழ்வார் அனுபவித்தது போல் பிறவிகளில் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். மெய்யே இயற்கையான எங்கும் நிறைந்த தன்மை. மாயப்பெருமானே மங்களகரமான குணங்களால் ஏற்படும் மகத்துவம். மாயவனே அவரது தெய்வீக செயல்களால் ஏற்படும் மகத்துவம். என்று எனறு மாலை ஏறி குழப்பமடைந்து நான் தகுதியற்றவன் என்று கூறி எம்பெருமானின் மகத்துவத்தை பற்றி சிந்தித்த பிறகு அவரை விட்டு வெளியேறுதல். மாயனே அவரது தெய்வீக செயல்களில் ஏற்படும் மகத்துவம். என்று எனறு மாலை ஏறி குழப்பமடைந்து நான் தகுதியற்றவன் என்று கூறி எம்பெருமானின் மகத்துவத்தை பற்றி சிந்தித்த பிறகு அவரை விட்டு வெளியேறுதல். மா அல் அருளால் மண்ணு குருகூர் சடகோபன். தூக்கில் தொங்க முயற்சிக்கும் ஒருவர் கயிற்றை அறுத்து காப்பாற்றப்படுவது போல் எம்பெருமானை விட்டு வெளியேறும் என்ற ஆழ்வார் எம்பெருமானின் எல்லையற்ற கருணையால் காப்பாற்றப்பட்டார். இளவரசர்கள் நெய்யில்லாமல் ஒவ்வொரு கைப்பிடி உணவையும் சாப்பிட முடியாது. அதுபோல வாழ்வார் எம்பெருமானின் கருணை இல்லாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேற முடியாது. மா அல் அருளால் மண்ணு குருகூர் சடகோபன். தூக்கில் தொங்க முயற்சிக்கும் ஒருவர் கயிற்றை அறுத்து காப்பாற்றப்படுவது போல் எம்பெருமானை விட்டு வெளியேறும் என்ற ஆழ்வார் எம்பெருமானின் எல்லையற்ற கருணையால் காப்பாற்றப்பட்டார். இளவரசர்கள் நெய்யில்லாமல் ஒவ்வொரு கைப்பிடி உணவையும் சாப்பிட முடியாது போல ஆழ்வார் எம்பெருமானின்
கருணை இல்லாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேற முடியாது. பாலே தமிழார். இனிய பால் போன்ற தமிழ்மொழியை நன்கு அறிந்தவர்கள். பாலே தமிழர்னா இனிய பால் போன்ற தமிழ்மொழியை நன்கு அறிந்தவர்கள். இசைக்கரார். கவிதைகளுக்கு இசை சேர்க்கக்கூடியவர்கள் ஸ்ரீ மதுர கவிகள் மற்றும் நாதமுனிகள். இசையில் வல்லுநர்களாக இருந்தவர்கள் போன்றவர்கள். இசைக்கரார். கவிதைகளுக்கு இசை சேர்க்கக்கூடியவர்கள் ஸ்ரீ மதுர கவிகள் மற்றும் நாதமுனிகள். இசையில் வல்லுநர்களாக இருந்தவர்கள் போன்றவர்கள். பத்தர். பகவானின் அருளுக்குரிய குணங்கள் எப்போதும் அனுபவிப்பதில் ஈடுபட்டுள்ள ஆழ்வாரை ஒத்த பக்தர்கள் காலமும் நெஞ்சழியும், கண் சுழலும், கால்கள் பலவீனம் அடைகின்றன, இதயம் உருகுகிறது, கண்கள் கனமாகின்றன. பெரிய திருவந்தாதி 34 மிகுந்த 34 இருந்த பகுதியால் ஏற்படும் மிகுந்த பக்தியால் ஏற்படும் உடல் மாற்றங்கள். பத்தர். ஆழ்வானின் அருளுக்குரிய குணங்கள் எப்போதும் அனுபவிப்பதில் ஈடுபட்டுள்ள ஆழ்வாரை ஒத்த பக்தர்கள் காலமும் நெஞ்சழியும், கண் சுழலும், கால்கள் பலவீனம் அடைகின்றன, இதயம் உருகுகிறது, கண்கள் கனமாகின்றன. பெரிய திருவந்தாதி 34 மிகுந்த பக்தியால் ஏற்படும் உடல் மாற்றங்கள். பெரிய திருவந்தாதி says 34 மிகுந்த பக்தியால் ஏற்படும் உடல் மாற்றங்கள். பாலே தமிழர் இசைக்கிறார் பத்தர். பாலே தமிழர் இசைக்கிறார் பத்தர் கூறத்தாழ்வான். One once explained that the பெரிய நம்பி is பாலே தமிழர். பாலே தமிழர் ஆழ்வார் திருவங்கப் பெருமாள் அரையர் is இசைக்கிறார் and பிள்ளை உகங்க வில்லி தஷார். பிள்ளை உறங்கவில்லி தஷார் இஸ் முதலாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்பதை ஆளவந்தார் விளக்குகிறார். இந்த 3 சொற்களும் பாலே தமிழார் இந்த 3 சொற்களும் பாலே தமிழார் பாசுரங்களை அறிந்தவர்கள். பாலே தமிழார்னா பாசுரங்களை அறிந்தவர்கள். இசைக்கிறார் பாசுரங்களுக்கான ஸ்வரங்களை அறிந்தவர் மற்றும் பத்தர் அந்த பாசுரங்களின் பகவானின் மங்களகரமான குணங்களை அனுபவத்தில் மூழ்கியவர்கள் என்றும் விளக்கப்படுகின்றன. பாலே தமிழர் இசைக்கிறார் பத்தர் கூறத்தாழ்வான். Once explained that the பெரிய நம்பி is பாலே தமிழர் ஆழ்வார் திருவங்கப் பெருமாள் அரையர் is இசைக்கிறார் and பிள்ளை உறங்கவில்லி தஷார் is முதலாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்பதை ஆளவந்தார் விளக்கினார். இந்த 3 சொற்களும் பாலே தமிழர் பாசுரங்களை அறிந்தவர்கள். 3 சொற்களும் பாலே தமிழர் பாசுரங்களை அறிந்தவர்கள். இசைக்கிறார் பாசுரங்களுக்கான ஸ்வரங்களை அறிந்தவர். இசைக்கிறார் மீன்ஸ் பாசுரங்களுக்கான ஸ்வரங்களை அறிந்தவர் மற்றும் பத்தர் அந்த பாசுரங்களில் பகவானின் மங்களகரமான குணங்களை அனுபவிப்பதில் மூழ்கியவர்கள் என்று விளக்கப்படுகின்றன. பரவும் ஆழ்வாரிடமிருந்து பிரிந்து செல்லும் எண்ணத்தை எம்பெருமான் நீக்கிய பிறகு உலகம் முழுவதும் இந்த பாசுரங்களை பாராட்டுகிறது. பரவும் ஆழ்வாரிடமிருந்து பிரிந்து செல்லும் எண்ணத்தை எம்பெருமான் நீக்கிய பிறகு உலகம் முழுவதும் இந்த பாசுரங்களை பாராட்டுகிறது. 1000 பாலே பட்டா அழகிய கடலில் முத்திருப்பது போல் இந்த தசாப்தம் அழகிய திருவாய்மொழி பிரபந்தத்தில் உள்ளது. 1000 பாலே பட்டா அழகிய கடலில் முத்திருப்பது போல் இந்த தசாப்தம் அழகிய திருவாய்மொழி பிரபந்தத்தில் உள்ளது. இல்லை பறிவது துக்கம் இல்லை ஆழ்வார் அஞ்சிராய மதனாராய் என்று தூதரை அனுப்பு. இல்லை பறிவது துக்கமில்லை ஆழ்வார் அஞ்சிராய மதனாராய் என்று தூதரை அனுப்பி எம்பெருமான் வந்து நான் தகுதியற்றவன் என்பது பற்றி புரிந்து துன்பப்பட்ட பிறகு இந்த பாசுரங்களை ஓதுபவர்களை இத்தகைய துக்கங்கள் பாதிக்காது. இல்லை பறிவது துக்கம் இல்லை ஆழ்வார் அஞ்சிராய மடனாராய் என்று தூதரை அனுப்பி எம்பெருமான் வந்து நான் தகுதியற்றவன் என்று கூறி பிரிந்து துன்பப்பட்ட பிறகு இந்த பாசுரங்களை ஓதுபவர்களை எத்தகைய துக்கங்கள் பாதிக்காது என்று கூறுகிறார். எம்பெருமான் ஜீயர் திருவடிகளே சரணம். தேங்க்யூ.